கோவை ஜி.என். மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் சிறந்த துறை, சிறந்த ஆராய்ச்சித்துறை ஆகியவற்றுக்கான சுழற்கோப்பைகள் வழங்கப்பட்டன. கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவா மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயந்திர பொறியியல் துறையின் பேராசிரியர் முனைவா நச்சிகேதா திவாரி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அவாஸ்தம் உரையில், இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் நாகரிகத்திற்கு பின்பும் ஒவ்வொரு அடிப்படை உண்டு என்றும், ஐரோப்பிய நாடுகள் மொழியையும், மத்திய கிழக்கு நாடுகள் மதத்தையும், ஆப்பிரிக்க நாடுகள் பழங்குடியின பண்புகளையும் தம் நாகரிகத்தின் அடிப்படையாக கொண்டன என்றும் குறிப்பிட்டார். பாரத நாட்டின் நாகரிகத்தின் செழுமைக்கு மொழி, மதம், உணவு, இனம் ஆகியன அடிப்படைகளாக அமையவில்லை என்றும், பாரத நாகரிகம் அறிவை அடித்தளமாக கொண்டது என்றும், இங்கு தோன்றிய இந்து, பிளத்தம், சமணம், சீக்கியம் ஆகிய அனைத்து மதங்களும் அறிவின் அடிப்படையில் தோன்றியவை என்றும் வலியுறுத்தினார். பாரத் என்பதில் பா என்பதற்கு அறிவு என்றும், ரத் என்றால் அதனை பெறுபவன் என்றும் பொருள் கூறி, அனைத்து துறைகளிலும் உலகிற்கு அறிவை தருகின்ற நாடாக நம் நாடு விளங்குகின்றது. இந்த அறிவை கண்டறிய பிரமாணங்கள் துணை செய்கின்றன என்றும் குறிப்பிட்டார். இவ்விழாவில் கல்லூரியின் செயலா மற்றும் இயக்குனர் டாக்டர் வாசுகி தலைமையுரையாற்றினார். கல்லூரியின் முதல்வா முனைவா வே. சங்கீதா ஆண்டறிக்கை வாசித்தார். முன்னதாக கல்லூரியின் மாணவா பேரவை தலைவா செல்வன் ஏ. அனில்குமார் வரவேற்புரையாற்றினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ்களையும், சிறந்த துறை, சிறந்த ஆராய்ச்சித்துறை ஆகியவற்றுக்கான சுழற்கோப்பைகளையும் சிறப்பு விருந்தினர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவா பேரவையின் செயலா செல்வி வி. தர்ஷினி நன்றியுரையாற்றினார். விழாவின் நிறைவில் மாணாக்கர்களின் கண்கவா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.